தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க குண்டும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோர் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல, உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிச்சு இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. ஒன்னை கொத்தலாம், ரெண்டை கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. நமது சின்னம் விவசாயி.